நம்ம நினைக்கின்ற பகவானுக்கு என் மேலே கொஞ்சம் கூட கருணையே இல்லை, நான் என்னமோ பண்ணுறேன். அதுக்கு ஒரு வைஷ்ணவர் என்ன சொன்னால், கிருஷ்ணன் எதிர்க்க உட்கார்ந்துட்டு கதிரி 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 அழுவினாலும் கிருஷ்ணா புல்லாங்குழலே சிரிச்சு கொண்டே ஊதிக்கொண்டே இருப்பாராம். நம்ம கதிரி கருதி அழுவினாலும் கிருஷ்ணன் என்ன பண்ணுவார், சிரிச்சு கொண்டே புல்லாங்குழல் ஊதிக்கொண்டே இருப்பாராம். உன்னுடைய கஷ்டத்துக்கு கிருஷ்ணாவுக்கு எந்த சம்பந்தம் இல்லவே இல்லை இல்லையா? ஆனால் எந்த அளவுக்கு நம்ம கிருஷ்ணனுக்கு சரணம் ஆகிறோமோ அந்த அளவுக்கு பகவானுடைய கருணை நம்மளுக்கு இருக்கும். மற்றபடி நம்மளுடைய கர்மம் என்னமோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் நம்மளுக்கு இந்த இயற்கையே கொடுத்துட்டே இருக்கும் பலம் இல்லையா? அதனால நம்ம எல்லோருடைய முதல் பாயிண்ட் என்னவென்றால் நான் யார் என்று புரிஞ்சுக்கணும். ஏதோ ஒரு பாட்டு கூட வருது இல்லையா, நான் யார் நீ யார், ஏதோ பாட்டு. அந்த பாட்டில் அந்த மாதிரிலாம் போனாக்க ஒன்றும் லாபம் இல்லை. நம்மளுக்கு இந்த இயற்கையை பற்றி புரிஞ்சுக்கணும் என்றால் சாஸ்திரங்கள் யார் நல்லா படித்து ஆராய்ச்சி பண்ணி அது குறித்து இருக்கிறாங்களோ அவங்ககிட்ட போய் நம்ம கற்றுக்கணும். அதுதான் குரு கதை கூட நம்ம சண்டேஸில் பார்த்துட்டோம். குருன்றது எப்படி இருக்கணும் என்றது இல்லையா? அதனால ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம புரிஞ்சுக்கணும் நம்ம யார். நம்ம பகவான் கிருஷ்ணனுடைய அம்சம். இது நன்றாக நம்ம புரிஞ்சுக்கணும் இல்லையா? அப்போ நம்ம எல்லோரும் ஈக்குவல். பகவானே தாய், அவரே தகப்பனார், ரெண்டுமே அவர் தான். அவருடைய பிள்ளை யார்? அம்மா இல்லாத பிள்ளை. அம்மா இல்லாத கிருஷ்ணனுக்கு என்ன யார் பிள்ளை? எப்படி? கர்ப்போதக சாய் விஷ்ணு பார்த்துருக்கீங்களா? கர்ப்போதக சாய் விஷ்ணு. அந்த அவருக்கு கிட்டே இருந்து யார் வந்தா? பிரம்மாவுக்கு அம்மா இருக்கா? கிருஷ்ணவே. அவர் கர்ப்போதக சாய் விஷ்ணு அம்மாவும் அப்பாவும் அவர் கர்ப்பத்தில் இருந்து வரான். எல்லா குழந்தைகளும் கர்ப்பத்தில் தான் வராங்க. அம்மா அப்புறம் கட் பண்ணுறாங்க இல்லையா டாக்டரு. இது பிரம்மாவை மட்டும் கட் பண்ணவே இல்லை, அவர் மேலே போயிட்டாரா பிரம்மா உலகத்துக்கு. இவர் தண்ணியில் கீழே இருக்கிறார் இல்லையா? அதனால ஃபஸ்ட் நம்ம புரிஞ்சுக்கணும் நம்ம எல்லோரும் பகவான் கிருஷ்ணனுடைய பிள்ளைகள். ஒரு கிளாஸில் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன் சத்தியத்தை பற்றி. சத்தியங்கள் எத்தனை சத்தியங்கள்? சாமானியமாக சத்தியம் எத்தனை சத்தியங்கள்? பரமசத்தியம், இன்னொன்று ரிலேட்டிவ் சம்பந்த சத்தியம். இப்போ நம்மளுக்கு ஒரு அப்பா இருக்கிறாரு. இப்போ இவருக்கே எடுத்த ராகேஷ்க்கு அவங்க அப்பா இருக்கிறாரு. இப்போ நான் சொல்ல நம்மளுக்கு எல்லோருக்கும் அப்பா கிருஷ்ணா என்றால், இப்போ அந்த கிருஷ்ணருக்கு இந்த அப்பாவுக்கு என்ன எப்படி நம்ம தெரிஞ்சுக்கலாம்? யார் யார் ஆப்ஷன்? பரம தன்றி யார்? பரமபிதா யார்? கிருஷ்ணா. இப்போ சம்பந்த பிதா யார்? அதுக்கு இதுக்கு என்ன டிஃப்ரென்ஸ்? ஒவ்வொரு ஜன்மையிலும் இந்த ஜன்மத்தில் ராகேஷ் என்ற ஆத்மா இருப்பார். இந்த ஜன்மத்தில் இந்த உடலில் இருக்கிறவர்களும் இவருக்கு அப்பா இப்போ இருக்கிறார். இருந்தாலும் இவருக்கு அவரோட கனெக்ஷன் இருக்கு, கிருஷ்ணனோட பரமசத்தியம் அவரோட கனெக்ஷன் இருக்கு. ஆனால் இந்த உடலை விட்டு இந்த ஆத்மா வேற இன்னொரு சரீரத்துக்கு போட்டால் இந்த அப்பாவுக்கு இவருக்கு சம்பந்தம் இல்லவே இல்லை. அப்புறம் அந்த உடலுக்கு கொடுத்த அப்பாவுக்கும் இவருக்கு சம்பந்தம். வேறு ஒவ்வொரு ஜன்மத்தில் வேறு வேறு அப்பா இருந்தாலும் எல்லா ஜன்மத்திலும் சிறந்த அப்பா ஒருத்தர் தான் கிருஷ்ணா. அது பரமசத்தியம். இது சம்பந்த சத்தியம். நம்ம எல்லோரும் சம்பந்த சத்தியத்தை பார்க்குறோம், பரமசத்தியத்தை பார்க்குறோம். பரமசத்தியம் தெரிஞ்சுக்கணும் என்றால் காணாத கண்ணனுடைய
கைகளை காணும். புரியுதுங்களா? அந்த லெவலுக்கு வந்தால் தான் சோல் லெவலுக்கு வந்த மாதிரி நம்ம ஒவ்வொரு காட்சியும் சோல் லெவல் வரணும் நம்ம வரணும் இல்லையா? அதனால நம்ம எல்லோருக்கும் அப்பா வந்து கிருஷ்ணா. நம்ம தவறாக அவரே எண்ணக்கூடாது. நம்ம சரியான முறையிலே நம்மளுடைய சாதனை பண்ணால் இந்த உலகத்தில் இருக்கின்ற பொருள்கள் மேலே பற்று நம்மளுக்கு போய்விடும். அப்போ தான் பகவானுடைய கருணை நம்மளுக்கு கிடைக்கும். ஒரு அப்பா தன்னுடைய பிள்ளையை இன்னொரு வீட்டில் கொடுத்துட்டு அவர் எங்கேயோ அமெரிக்கா போயிருக்கான்னு நினச்சிக்கோங்க. 5 years அந்த வீட்டில் அவன் நல்ல பற்று ஏற்படுச்சு. அவங்க வீட்டில் இருக்கிற பசங்களோட ஆடி கீடி விளையாடி அங்கேயே இருந்து 5 வருஷம் அவருக்கு சரியாக போயிடுச்சு. திரும்பி அப்பா அமெரிக்காவிலேருந்து இருந்து வராரு. வந்து பையனை கூப்பிட்டா பையனை சொல்கிறார், ஐயோ எனக்கு அப்பா தெரியாது, எனக்கு இங்கே நல்லா இருக்கேன், நான் இந்த வீட்டு விட்டு வரமாட்டேன். ஏய் நம்ம வீட்டுக்கு போகலான்டா வாடான்னாக்கா, ஐயோ நான் வரமாட்டேன், இதே எனக்கு நல்லா இருக்கா இல்லையா? அப்படி இருந்தால் அந்த வீட்டில் கஷ்டங்களும் நஷ்டங்களும் நிறைய இருக்குது. ஆனால் அது பையனுக்கு தெரியவில்லை. இதுக்கு ஒரு கதை கூட இருக்கு மகாபாகவதத்தில். யாராவது சொல்ல முடியுமா? இந்திரா ஸ்டோரி. யாராவது தெரியும் இந்த ஸ்டோரி தெரியுமா? இந்திரனுக்கு சாபவசத்தில் அவருக்கு பன்றி உருவம் பெற வேண்டியது இருக்கு. இந்திரா ஸ்வர்கலோகத்தில் இருந்து இந்த பூலோகத்துக்கு வந்துட்டு பன்றியாக இருக்கிறார். பன்றியாக இருந்தப்போ ரொம்ப சந்தோஷமாக இருந்தார். பன்றி நல்லா என்ன சாப்பிடும்? சாப்பிடாதது சாப்பிடும், நிறைய குடங்களை பெறும். அதனுடைய குடும்பத்தில் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். சரிதான். அந்த மாதிரி இந்த இந்திரன் பன்றி ரூபத்தில் இங்கே இருக்கிறார். ஆனால் அவருக்கு எவ்வளோ காலம், எந்த காலம் வரலும் இந்த பூமியில் இருக்குமோ அந்த காலம் கூட தாண்டி போயிடுச்சு. இப்போ இந்திரன் திரும்பி வரணும். அந்த போஸ்ட்டுக்கு லீவ் சாங்ஷன் எவ்வளோ நாள் பண்ணுறாங்களோ அடுத்த நாள் தான் லீவ். அதுக்கு மேலே நம்ம ஜாயின் பண்ணணும் இல்லையா வேலைகளை. ஆனால் இந்திரன் டியூட்டி ஜாயின் பண்ணவில்லை. பிரம்மாவுக்கு ரொம்ப கஷ்டம் வந்துடுச்சு. பிரம்மா அந்த உலகத்தில் இருந்து இந்த உலகத்துக்கு பூமி உலகத்துக்கு வந்துட்டார். பூலோகத்துக்கு வந்துட்டு இது பிரம்மா இது இந்திரன் எங்கே இருக்கிறாரோ பார்த்து அந்த பன்னியை பிடிச்சிட்டு, ஏய் நீ இன்னுமா இங்கேயே இருக்கிறேன், நீ ஏன் திரும்பி வரவில்லை உன்னுடைய போஸ்ட்டுக்கு? அதுக்கு அந்த பன்னி என்ன சொல்லுது? ஐயோ பிரம்மாஜி, உங்களுக்கு தெரியாது, நான் என் போஸ்ட்டுக்கு திரும்பி வரமாட்டேன், இங்கே நல்லா இருக்கு எனக்கா இந்த உலகத்திலே எனக்கு பெண்டாட்டி இருக்குது, குழந்தைகள் இருக்குது, நிறைய பெண்டாட்டிகள் இருக்குது, நிறைய குழந்தைகள் இருக்குது, நான் துன்றத்துக்கு எதுவும் கஷ்டமே இல்லவே இல்லை, எனக்கு இது ஜாலியாக இருக்குது, நான் வரமாட்டேன். அப்போ பிரம்மாஜி ஒரு அடித்தாக்கா அதுக்கு இது தெரிஞ்சு வந்து அப்புறம் திரும்புவோம். அதுபோல் நம்ம எல்லோரும் இந்த உலகத்தில் எவ்வளோ கஷ்டப்பட்டாலும் நல்லா இருக்கு, இந்த உலகத்தில் நல்லா இருக்கு. இதுக்கு இன்னொரு உதாரணம் ஏதாவது சொல்ல முடியுமா? இந்த உலகத்தில் நல்லா இருக்குது. யமதர்மராஜா கேள்விகள் கேட்கிறாரு. யாரே பார்த்து சொல்லுங்க. யுதிஷ்டிர கேள்வி என்ன கேள்வி கேட்டார்? கரெக்டு, சொல்லு, என்ன கேள்வி கேட்டார்? இந்த உலகத்திலே மிகவும் ஆச்சரியகரமான விஷயம் என்ன? அதுக்கு யுதிஷ்டிர மகாராஜா என்ன சொல்கிறார்? ஒரு நாளுக்கு நிறைய பேர் தன்னுடைய உடலை விட்டு சத்தி அவங்க எல்லோரும் யமலோகத்துக்கு போய் கொண்டு இருக்கின்றார்கள். ஆனால் இப்போ நீங்கள் சொல்லுங்கள், உயிரோடு இருக்கிறவன் மட்டும் அவன் நினைக்கிறது நானும் ஒரு நாள் இந்த மாதிரி போகணும் என்று நினைக்காமல் இன்னும் இந்த உலகத்தில் எப்படி நல்ல ஃபஸ்ட் கிளாஸ் என்னுடைய சொந்த வீட்டில் எப்படி இருக்கலாம், இன்னும் எவ்வளோக்கு நான் இது பண்ணலாம், இன்னும் எப்படி இதை டெவலப் பண்ணலாம் என்னுடைய வாழ்க்கையை என்று தான் யோசிச்சு.
அவன் போயிட்டு வரே, நானும் ஒரு நாள் போகிறேன் என்று யாரும் யோசிக்கிறதே இல்லை. அப்பாவி போயிட்டான். நானும் அப்பாவி இருந்து தெரியவே இல்லை. போகிறவங்களும் போயிட்டே இருக்கான், அப்பாவுக்கு பாவம் போயிட்டான் அப்படின்னு. இதுதான் மிகவும் ஆச்சரியகரமான விஷயம். ஸோ இது மூலமாக நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும்? பகவான் கிருஷ்ணா எல்லோருக்கும் சமானம். நம்மளே தான் குறை, அவரில் குறை காமன் கூட. யார் மேலே டோன்ட் ஃபைண்ட் ஃபால்ஸ் வித் இன்வென்ட் சொல்கிறோமோ இல்லையோ, நமக்குள்ளேயே தான் அந்த குறை. அது நம்ம குறையே நம்ம தெரிவிக்காமல் அவன் மேலே குற்றத்தை கொடுக்கும். இதுக்கு பேர் என்ன பேர்? நம்ம குறையை மறைக்கிறதுக்காக அடுத்தவங்க மேலே நம்ம சொல்லிக் கொண்டிருக்கோம். அதுக்கு என்ன சொல்கிறது? நம்மள 4 டிஃபெக்ட்ஸ், அதுலேயும் ஒரு டிஃபெக்ட். இதெல்லாம் நல்லா எது சொன்னாலும் அந்த பாயிண்ட் டக்குன்னு வரணும், அப்போ தான் நல்லது. யார் நன்றாக சாண்டிங் பண்ணுறாங்களோ, சாதனை பண்ணுறாங்களோ, அவங்கள டக்குன்னு பகவான் உதவி பண்ணுவார். இதை தெரிஞ்சுக்கலாம். யார் ஃபஸ்ட் கிளாஸ் ஆன்சர் பண்ணுறாங்க அவங்களுடைய சாதனை கொஞ்சம் நல்லா இருக்குது. யாருக்கு ஒன்றும் புரியவில்லையோ அவங்களாம் சாதனை நல்லா வரணும். சாதனை பண்ணால்தான் இந்த பகவானுடைய காரியங்கள் பண்ணணும். எல்லாருக்கும் ரொம்ப கஷ்டம்.